ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. நாளை 28/5/2026 பராப வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி குரு வார பிரதோஷ மகிமை. இதை செய்வதால் நமக்கு கிட்ட வேண்டிய பலன்கள், கிட்ட இருக்கின்ற பலன்களை தயவு செய்து தவற விட்டு விடாதீர்கள். இப்படி ஸ்ரீ யோகீஸ்வர யாக்ஞவல்கியர் தமது குரு, அவங்களுடைய குருதான் சூரியன், அவரது திரு ஆணையாக அவரது உத்தரவுப்படி ஆற்றும் குருவார பிரதோஷ வழிபாடு குரு குந்தள சக்திகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குரு குந்தள சக்திகளை உத்தமர்களின் நல் ஆசிகளை நிரம்பிய நல் வரங்களாக பெற்று தருவது நாளை நடைபெற இருக்கின்ற குருவார பிரதோஷ வழிபாடு. குந்தளம் என்றால் என்ன? ஒரு ஜாதக கட்டத்திலே முன்னும் பின்னுமாக பொழிந்து நல்வரங்களை நல்விருத்தி அடைய உதவும். இப்படி பண்ணும்பொழுது கிரகங்களை விட குருவார பிரதோஷ பூஜைகளின் பலன்களை பார்க்குமாக முன்னும் பின்னும் இப்பொழுதும், அதாவது முன்னுமாக முன்னோர்களின் நல்ல நிலைகளுக்கும் இப்போ நடப்பு நல்வாழ்விற்கும், பின்னுமாக வருங்கால சந்ததிகளுக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அற்புதமான பிரதோஷம். பிரதோஷத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்களையும் கரைக்கும், அப்படிப்பட்டது பிரதோஷ பூஜை. இப்படி இந்த பூஜையிலே திரண்டு வருவது புண்ணிய சக்திகள் மட்டும் அல்லாமல் அனைத்தும் எப்பொழுதும் இறையருளால் இயங்குவதே என்ற பெரும் உண்மையை நன்றாக நமக்கு உணர்த்துவதும் ஆகும். இப்படி பிரதோஷ பூஜையிலே இறைவனுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல 3 தலம் 6 தலம் 12 தலம் உள்ள வில்வம், வாசனையான நல்ல அற்புதமான வாசனை உள்ள புஷ்பம், மனோரஞ்சிதம், நல்ல மல்லிகை, ஜாதி மல்லை, இப்படி மற்றும் நல்ல சுத்தமான அருகம்புல், நல்ல தர்பைகளை பல இடங்களில் கொடுப்பதும் இல்லை, யாரும் தர்பை மாலை போடுவதும் இல்லை. இப்படி தர்பை அளிப்பதும், இறைவனுக்கு சுவாமிக்கு பல்லாக்கு தூக்குதல், நல்ல சுவையான உணவு, புது உடை, நல்ல பழ வகைகள், நிறைய கனிகளை தானம் கொடுத்தால், இப்படி அவரவர்கள் குல வழக்கப்படி பெண்களும் ஆண்களும் புனிதமான முறையிலே நீங்கள் உங்களது குல வழக்கப்படி ஆடைகளை அணிந்து, சில பேர் மடிசாறு பஞ்சகஜம் இதெல்லாம் கட்டுவார்கள். அதை உடுத்துவது அற்புதமான பலன்களை தரும். மேலும் தமிழ் மறைகள், தேவாரம், திருமறைகள், வேத சமஸ்கிருதத்திலே வருகின்ற தேவ மொழிகள், இதை சாயந்தரம் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை இடைவிடாது ஓதிக்கொண்டு இருப்பதால், மேலும் ஆலயத்தை அடிப்பிரதர்ஷனம், கையை 2 கைகளையும் உயரே தூக்கி கொண்டு நாம் சொல்ல கோவிந்தான்னு சொல்ல முடியும், அண்ணாமலையாரேன்னு சொல்ல முடியல, அப்படி கைகளை உயரமாக தூக்கியபடி அந்த நிலை பிரதர்ஷனம்னு பேர். என்றால் முடிந்தால் அங்கே வாய்ப்பு கிடைத்தால் அங்க பிரதர்ஷனம் செய்யுங்கள். இப்படி பிரதோஷ நாளிலே சிறப்பான வழிபாடுகள் நமக்கு அமைந்து வருவது. வியாழக்கிழமை கூடும் பிரதோஷத்தில் என்ன? குரு சுதாய பிரதோஷம் என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். ஸ்ரீ யாக்ஞவல்கியர் தமது பர்ணசாலையில் இருந்து தல யாத்திரை பூண்ட போது ஒவ்வொரு குருவார பிரதோஷத்திலும் சூரிய நாராயண மூர்த்தியே அங்கே தோன்றி குரு சுதாய சக்திகளை அழித்து அரவணைத்து இட்டார். மேலும் இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுத்து கொண்டு வருகிறோம். இன்றும் சூரிய மண்டலத்தில் பிரதோஷ காலத்திலே ஸ்ரீ யாக்ஞவல்கிய மகரிஷி சிவ பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். பாருங்க, நம்ம தான் பண்ணிட்டு நினைக்கப்படாது, யாக்ஞவல்கிய மகரிஷியும் சிவ பூஜையை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இன்றைய பிரதோஷ தினத்தில் அதுவும் குருவார பிரதோஷ நாளிலும் மாலை சூரியனை ஸ்ரீ யாக்ஞவல்கிய மகரிஷியின் அவருடைய பெயரை மனதில் வைத்து அந்த நினைவோடு ஆலயத்தில் தரிசித்து சிவபூஜை செய்வது மிக மிக விசேஷமானது. இதனால் பிள்ளைகளுடன் கொண்டுள்ள கருத்து வேறுபாடுகள் உடனே அகல நல்ல வழி பிறக்கும். இது போலான குருவார பிரதோஷ தினங்களிலும் 6-9 சுற்று முறுக்குகளை இறைவனுக்கு படைத்து தானமாக அளிப்பதும், சிவ பூஜை
செய்வதும் நல்ல பலன்களை தரும். இப்படி நடப்பு பராப வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி 28/5/2026 குருவார பிரதோஷ தினமாக அமைவது. எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தானே ஐயா பலன் கிடைக்கும் என்று நம்ம வாத்தியார் சொல்வார். சந்தர்ப்பங்கள் எல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் செய்வி சிங்காரித்து கொண்டு வராது. நாளை சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரி ஆலயத்திலே உள்ள மிக மிக சக்தி வாய்ந்த சுவாதி நரசிம்மர், அவரை வழிபட்டு பானக தானம் படைத்து தானம் கொடுப்பதும், புங்க எண்ணெய்களில் இரட்டை இரட்டையாக அகல் விளக்கிலை ஏற்றினால் மாத்திருக்கடன், பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிகடன் எல்லா கடன்களையும் தீர்க்கின்ற உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல உத்தமமான குரு கிடைப்பார். இப்படி பெருமாளை தான் நாங்கள் வழிபடுகின்றோம், உங்களுக்கு சிவாலயம் செல்ல முடியலை என்று சில பேர் பெரியவர்கள் கட்டுப்படுத்தினால், நீங்கள் நாளைக்கு சென்னை திருவல்லிக்கேணி இப்படி சுவாதி நரசிம்மர் பல இடங்களிலே இருக்க, சோழிங்கபுரத்தில் இருக்கிறாரு, பரிக்கல்ல இருக்காரு, மஞ்சக்குடியில் இருக்காரு, பல ஆலயங்களில் தூண்களிலும், சென்னை கேசவ பெருமாள் மயூரவள்ளி தாயார் நேர உள்ள தூண்களிலும், இப்படி பல சிவாலயங்களிலும் நரசிம்மமூர்த்தி இருக்கின்றார். இப்படி நரசிம்மரை வழிபடுங்கள். உங்களுக்கு பயம் என்பது இல்லாமல் எதிர்காலத்திலே மிகுந்த தைரியத்தையும் நீங்கள் தொடங்குகின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களிலும் அந்த குரு உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் தீராத, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டுமே. ஆகையினால் அதற்காக பிரதோஷம் செய்து, இதையும் கொஞ்சம் கொடுத்தாலும் நல்லதாக, சிறிதாக கொடுத்தாலும் நல்ல உணவாக, புது ஆடைகளை, புது காலணிகளை தானம் கொடுத்து, குடை செருப்புகளை தானம் வழங்குவதால் பிரதோஷ மகிமையால் பலன்கள் அற்புதமாக கொட்டும். எதுவும் என்னுடையதில்லை, அனைத்தும் உடையவர்களால் அருணாச்சலா.